ஓம் சாந்தி 1/7/2024. சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, சாந்தி தாமம் தூய்மையான ஆத்மாக்களின் வீடாகும். அந்த வீட்டிற்கு செல்ல வேண்டுமென்றால் சம்பூர்ண தூய்மையாக வேண்டும். கேள்வி: பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் என்ன உத்தரவாதம் தருகின்றார்? அனைத்து குழந்தைகளுக்கும் பாபா எப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதத்தை தந்திருக்கின்றார்? பதில்: இனிமையான குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு செய்தால் தண்டனை அடையாமல் என்னுடைய வீட்டிற்கு செல்லலாம் என்ற உத்தரவாதம் தருகின்றேன். நீங்கள் ஒரு பாபாவிடம் மனதை செலுத்துங்கள். இந்த பழைய உலகத்தை பார்த்தாலும் பார்க்காதீர்கள். இந்த உலகத்தில் இருந்து கொண்டே தூய்மையாகி காட்டுங்கள். அப்போது பாபா உங்களுக்கு உலக ராஜ்யத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஓம் சாந்தி. யார் ராஜயோகம் கற்கின்றார்களோ அவர்கள்தான் தூய்மையான சுகதாமத்தில் வருவார்கள். இதுவோ மிகவும் சகஜமாகும். இதில் எந்த விஷயத்தை பற்றியும் அதிகமாக சிந்தனை செய்ய வேண்டியதில்லை. புத்தியால் புரிந்து கொண்டால் போதும். நம்முடைய தூய்மையான சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்ல ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை வந்திருக்கின்றார். அங்கே செல்வதற்கான வழியை நாம் மறந்துவிட்டோம். ஆகவே இப்போது பாபா சொல்கின்றார், கல்ப கல்பத்திற்கும் நான் இப்படித்தான் வந்து செல்கின்றேன். இப்படித்தான் வந்து ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். ஹே குழந்தைகளே, சிவ பாபாவாகிய என்னை நினைவு செய்யுங்கள். பக்தி மார்க்கத்தில் பொம்மை விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கின்றனர். நிறைய சித்திரங்கள் இருக்கின்றன. தீபாவளிக்கு நிறைய கடைகள் திறக்கின்றார்கள். விதவிதமான சித்திரங்கள் வைக்கின்றார்கள். இப்போது நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். ஒன்று சிவபாபா மற்றும் நாம் குழந்தைகளாவோம். இங்கே லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம், பிறகு ராமர் சீதையினுடைய ராஜ்யம். அதன் பிறகு பல பல தர்மங்கள் வருகின்றன. இந்த தர்மங்களுக்கும் குழந்தைகளாகிய உங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அவர்கள் தத்தமது நேரப்படி வருகின்றார்கள். பிறகு அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். குழந்தைகளாகிய நீங்களும் வீடு செல்ல வேண்டும். ஆத்மாவில் துரு படியும் போது சரீரம் கூட அப்படிதான் கிடைக்கும். ஆத்மா தங்க யுகத்திலிருந்து வெள்ளி யுகமாக ஆகிவிடுகிறது. வெள்ளியின் துரு ஆத்மாவில் படுகிறது. நாளுக்கு நாள் மிகவும் அசுத்தமாகிக் கொண்டே போகிறது. பாபா மிகவும் நல்ல முறையில் புரிய வைக்கின்றார். யாருக்கு புரியவில்லை என்றால் கையை தூக்குங்கள். யார் 84 பிறவிகளுடைய சக்கரத்தை சுற்றி வந்துள்ளார்களோ, சுற்றி முடித்துள்ளார்களோ அவர்களுக்கு தான் பாபா புரிய வைக்கின்றார். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, இது உங்களுடைய கடைசி பிறவி. இப்பொழுது உங்களால் நினைவில் இருக்க முடியாதா என்ன? இங்கு நல்ல முறையில் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பிறகு வீட்டிற்கு சென்று மனைவி மற்றவர்களுடைய முகத்தை பார்த்ததும் மாயை தின்று விடுகிறது. குழந்தைகளே, யார் மீதும் பற்றுதல் வைக்காதீர்கள். அவை அனைத்தும் அழியத்தான் போகிறது என்று பாபா சொல்கிறார். பாருங்கள் குழந்தைகளே, சத்தியுகத்தில் இந்த மாதிரி அசுத்தமான பொருட்கள், மாமிசம் போன்றவை இருக்காது. விகாரங்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறேன். விகாரங்களை விட்டுவிட்டால் உலக ராஜ்யத்தை நீங்கள் அடைவீர்கள். பாபா சொல்கிறார், நீங்கள் ஏழைகள். எனவேதான் அந்த தலைவன் ஸ்ரீ பாபா உங்களை நேசிக்கின்றார். உங்களுக்கும் அவரிடம் அன்பு இருக்கிறது. இப்போது அனைத்தையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டீர்கள். இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு பாபா மீது அன்பு இருக்கிறது.
பாபா கூட நாடகத்தில் கட்டுண்டு இருக்கின்றார். அனைவரையும் கண்டிப்பாக அழைத்து செல்வார். ஆகையால் பெயர் கூட பாண்டவ சேனையாகும். பாண்டவர்களாகிய நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? நீங்கள் பாபாவிடமிருந்து கல்பத்திற்கு முன்பு அடைந்ததைப் போல வரிசை கிரமமான முயற்சியின்படி ராஜ்ய பாகியத்தை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பாபாவிற்கு அன்பானவர் ஆவதற்காக முழுமையான ஏழையாக வேண்டும். தேகத்தையும் மறந்து தன்னை ஆத்மா என புரிந்து கொள்வதுதான் ஏழையாவதாகும். பாபாவிடமிருந்து பெரியதிலும் பெரிய பரிசை அடைவதற்காக சம்பூர்ண தூய்மையாகி காட்ட வேண்டும். இரண்டாவது, வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். ஆகவே பழைய உலகத்தின் மீது மனதை செலுத்தக்கூடாது. ஒரு நாயகன் மீதுதான் மனதை செலுத்த வேண்டும். பாபா மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்ய வேண்டும். வரதானம்: பிராமண வாழ்க்கையில் எப்பொழுதும் சியர்ஃபுல் மற்றும் கேர்ஃபுல், மகிழ்ச்சியான மற்றும் கவனமான மனநிலையில் இருக்கும் கம்பைன்ட் சுரூபதாரி ஆகுக. பிராமண வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியான மற்றும் கவனமான மனநிலையில் இருக்கக்கூடிய இணைந்த ரூபதாரி ஆத்மா ஆகுக. விளக்கம்: எந்த ஒரு நிலைமையிலும் மகிழ்ச்சியின் மனநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது என்றால் அதை சதாகால மகிழ்ச்சி என்று கூறமாட்டார்கள். பிராமண வாழ்க்கையில் எப்பொழுதும் சியர்ஃபுல் மற்றும் கேர்ஃபுல், மகிழ்ச்சி நிறைந்த மற்றும் கவனமான மனநிலை இருக்க வேண்டும். மூடு, அதாவது மனநிலை மாறக்கூடாது. மனநிலை மாறும் பொழுது எனக்கு தனிமை வேண்டும் என்பார்கள். இன்றைக்கு எனது மூடு இப்படி இருக்கிறது. நீங்கள் தனியாக ஆகிவிடும் போதுதான் மூடு மாறுகிறது. எப்பொழுதும் கம்பைன் ரூபதாரியாக இருந்தீர்கள் என்றால் மூடு, அதாவது மனநிலை மாறாது. ஸ்லோகன்: எந்த ஒரு உற்சவத்தை கொண்டாடுவது என்றால் நினைவு மற்றும் சேவையின் உற்சாகத்தில் இருப்பது. எந்த ஒரு உற்சவத்தை கொண்டாடுவது என்றால் நினைவு மற்றும் சேவையின் உற்சாகத்தில் இருப்பது. அல்லது இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.